Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மயிலாடுதுறை பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசியதை பார்க்கலாம். நடவடிக்கை எடுக்கப்படும் அதிமுக ஆட்சியில். அதேபோல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு அரிசி விலை 30 ரூபாய் ஏறி போச்சு கிலோ. பருப்பு விலை 60 ரூபாய் ஏறி போச்சு. எண்ணெய் விலை 1 லிட்டர் 60 ரூபாய் ஏறி போச்சு. ஆனா வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கல, கூலி உயரம் அதிகமாக கிடைக்கல. இதனால விவசாயிகள் பாதிக்கிறாங்க. அதோட 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு 150 நாள் ஆக்குனாங்களா? இப்ப நாம கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க. மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தி இருக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கு 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் ஆகியிருக்காங்க. அதை 150 நாளாக உயர்த்தப்படும். கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகளுக்காக பல நன்மை செஞ்சோம். கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது விவசாய பம்பு செட்டுடைய மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் போராட்டம் பண்ணி பல பேரை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். குறி சுடுறது போல சுட்டு வீழ்த்தினாங்க. மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்த பொழுது இந்த துப்பாக்கி சூட்டில் மரணம் அடைந்த விவசாயிகளை கண்டறிந்து 5 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட மீனவ மக்கள், இந்த மீனவ மக்கள் நிறைய அங்க இருக்கிறீங்க. மீனவ சமுதாய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். மீன்பிடி தடை காலத்தில் 8000 ரூபாய் இருப்பதை 12000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கிறோம். 8000 12,000. தற்போது வழங்கப்படுகின்ற இந்த டீசல் மானியம் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். உயர்த்தப்படும். அதே போல இன்றைய தினம் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும். கடலில் மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது விபத்துக்குள்ளாகின நோய்வாய்ப்படுகின்ற மற்றும் காணாமல் போகின்ற மீனவர்களை விரைந்து மீட்க செயற்கோள் இணைப்புடன் கூடிய கடல் ஆம்புலன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். கடலிலே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் மீட்பதற்கு மீனவர் மீட்பு குழு மற்றும் இழுவைப்படை வசதி செய்து கொடுக்கப்படும். அதேபோல ஆழ்கடையில் தங்கி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு கடலில் ஏற்படுகின்ற பேரிடர்கள் பற்றி செய்தியை வழங்கிடும் வகையில் சக்தி வாய்ந்த தொலை தொடர்பு மையம் கடலோர மாவட்டங்கள் ஏற்படுத்தப்படும். மேலும் ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நேரடி டெலிபோன் வழங்கப்படும். 65 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த வாரி மூலியமாக அதை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றம் தாறுமாறா ஏறி இருக்குது. ஜல்லி விலை கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி இப்போ ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு. இப்போ 5000 ரூபாய்க்கு விற்குது. எம்சாண்ட் 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. செங்கல் 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வித்தது, 12 ரூபாய் 13 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 40 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 65,000 ரூபாய்க்கு விற்குது. அதே போல சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 240, திமுக ஆட்சியில் 340 ரூபாய்க்கு விற்குது. வீடு கட்ட முடியுமா? இதுல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டு அதுல சொல்லியிருக்கிறாங்க, இந்த கட்டுமான பொருட்கள் அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில், நான் தலைவர் என்ற முறையில் இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேட்டேன், நீங்க தான் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கீங்களே, தாறுமாறா கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு, அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கிறோம். ஒன்னையும் காணோம், எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டாங்க. அப்புறம் எங்க போய் குறைப்பாங்க? அதோட இன்னைக்கு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றல அப்படின்னு ஒரு தவறான செய்தியை புதுக்கோட்டை மாவட்டத்தில் சொன்னார். அதில் நான் சிலவற்றை இந்த நேரத்தில் சொல்கிறேன். மயிலாடுதுறை தலைவமாக கொண்டு புதிய மாவட்டம் ஏற்படுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சி அலுவலகம் கட்டிடம் கட்ட தருமபுரம் ஆதீனம் இடம் கொடுத்தாங்க. மயிலாடுதுறை ஆட்சி அலுவலகம் கட்ட 114 கோடி நிதி ஒதுக்கி தந்தது அண்ணா திமுக. மயிலாடுதுறை மக்களின் குடிநீர் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடும், நிலத்தடி நீர் சேமிக்கும்,
கடல் நீர் உள்ளே வராமல் தடுக்கும் கொள்ளிடம் ஆற்றிலே ஆதனூர் குமாரகம் இடையே 426 கோடி மதிப்பீட்டில் கதவணைக்கூடிய தடுப்பணை கட்டப்பட்டது. இன்னும் அது வரைக்கும் தண்ணி தேக்கல. இன்னும் தண்ணி தேக்கிருக்காங்களா? எவ்வளவு கொடுமை! கஷ்டப்பட்டு கட்டி முடிக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்தது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே எஞ்சிய திட்டத்தை நிறைவேற்றி நாமளே திறக்கலாம். பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி இறகுத்தளம், மீனவர்கள் வலைகளை பாதுகாக்க கட்டிடம் 340 கோடி மதிப்பீட்டில் கட்டி கொடுக்கப்பட்டது. தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி இறகுதளம் 146 கோடியில் அனைத்து வசதி அமைக்கப்பட்டது. தர்மகுளத்தில் சுமார் 9 கோடி மதிப்பீட்டில் குடிநீரை நன்னீராக மாற்றுவதற்கு தடுப்பணை கட்டப்பட்டது. மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் 10 கோடியில் கட்டப்பட்டது. மயிலாடுதுறை மணல்மேடு பகுதியில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. பூம்புகார் தொகுதி குத்தாலம், சீர்காழி தொகுதி புத்தூர் ஆகிய ஊரில் புதிய அரசு கல்லூரி மற்றும் கல்லூரி கட்டப்பட்டது. இன்னும் கட்டடம் கட்டல. இந்த ஆட்சியில் கட்டடம் இல்லாத இருக்குது. அதிமுக ஆட்சி வந்தவுடனே அற்புதமான கட்டிடம் கட்டி கொடுக்கப்படும் கலைக்கல்லூரி. குத்தாலம் அரசு பெண்கள் மேல் கூடுதல் வகுப்பறை 2.25 கோடியில் கட்டி கொடுத்தோம். மயிலாடுதுறை புதிய பேருந்துகளும் கட்டட மணக்குடியில் தருமபுரம் ஆற்றில் சொந்தமான இடம் வாங்கப்பட்டது. குத்தாலம் மருத்துவமனை வட்டார மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது. மணல்மேடு பகுதியில் புதிய தேனீர் நிலையம் அமைக்கப்பட்டது. மணல்மேடு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை 20 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டது. குத்தாலம் மதிப்பில் 8 கோடி மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது. சீர்காழி ஒன்றியம் திருநகரி என்ற இடத்தில் வெள்ளப்பள்ளம் உப்பாநாட்டில் 32 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. புதுப்பட்டினம் தர்காஸ் என்ற இடத்தில் கிட்டி அணையில் 10 கோடி மதிப்புள்ள தடுப்பு. மயிலாடுதுறையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம். மயிலாடுதுறைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டு அவர் பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.